இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறதான அந்த வேளையில் கூட தாயை பராமரிக்க வேண்டும் என்று ஒரு பொறுப்பை அவர் மறந்து விடவில்லை. அந்த வேதனையான சூழ்நிலையிலும் அவர் அந்த தாயை மறந்து விடாமல் அந்த தாயை ஒரு அன்பான சீசனிடம் ஒப்புக் கொடுக்கிறார். அதை பற்றி நாம் இந்த வேதவசனத்தில் அறிந்து கொள்கிறோம். நாம் இந்த வார்த்தையை கேட்டோமானால் சற்று யோசிப்போம். இந்த தாயை நாம் ஏற்றுக்கொண்டால் அவர்களை எப்படி பராமரிப்போம், எப்படி பாதுகாப்போம் என்று. ஆனால் அந்த சீசனும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த வார்த்தையை பேசின உடனே அவன் அந்த தாயை தன்னிடமாக சேர்த்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடைகிறதான அந்த வேளையிலே இயேசுவின் தாயாகிய மரியாளும் தன் அன்பான சீசனாகிய யோவானும் அந்த இடத்திலே காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாய் அந்த நேரத்தில் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியாது. அவர்கள் இருதயம் எவ்வளவு வியாகுலப்பட்டிருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியாது. நம்மால் கூட ஒரு முள் பட்டால் கூட நம்மால் நம் பிள்ளைகளுக்கு பட்டால் தாங்க முடியாது. ஆனால் அந்த தாயோ அனைத்து கொடுமைகளையும் கண்ணார பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தன் கைகளினால் வருடி கொடுத்த அந்த தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறதையும் தன் கைகளினால் நடக்க கற்றுக் கொடுத்த போது அந்த கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாக்கப்பட்டிருக்கிறதையும் பார்த்து அந்த தாயின் இருதயம் எவ்வளவு துடித்திருக்கும். அமைதியாக ஓடும் ஓடத்தில் ஆழம் மிகுதி என்று சொல்வார்கள். அதுபோல அமைதியாக கண்ணீர் வலியத்தக்க சூழ்நிலையிலே அந்த சிலுவையிலே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அந்த தாயின் வியாகுலத்தை என் தேவன் காண்கிறார். இயேசு மரிக்கும் என்ற நேரத்தில் அந்த தாயின் உள்ளம் எவ்வளவு துக்கம் அடைந்திருக்கும். தம்மை இந்த நிலையில் பார்க்கும் போது ஏனப்பா உனக்கு இந்த பாடுகள் என்று அந்த தாய் பேசாமல் பேசுவதை என் தேவன் உணர்ந்து கொண்டார். உடனே தேவன் பேச ஆரம்பிக்கிறார். தாயை பார்த்து, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். நான் இனி உங்களோடு இருக்க போவதில்லை. என்னை போல அன்பாய் உங்களை நேசிக்கிற ஒரு மகனை உங்களுக்கு தருகிறேன் என்று யோவானிடம் தன் தாயை ஒப்புக் கொடுத்தார். அவர் மரிக்கும் நிலையில் அந்த தாயின் பார்க்க வேண்டிய பொறுப்பை தன் அன்பான சீசனிடம் ஒப்புக் கொடுத்து சென்றார். நம் உலக ரட்சகர் இந்த சூழ்நிலையிலும் நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார். இதை நாமும் கடைபிடிப்போம். எபேசியர் 6:1-3 வரை வாசிப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் தான் பொருந்தும். நாம் நம் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்பதே தேவன் நமக்கு தந்த முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பெற்றோர் வயதான காலத்தில் அவர்களை பராமரிப்பதும் அவர்களை தள்ளிவிடாமல் அவர்கள் கண்கலங்காமல் பார்த்து கொள்ளும் போது நமக்கு நன்மை உண்டாயிருக்கும். இந்த பூமியிலே நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கூறுகிறார். ஒரு சிறு கதை எல்லோருக்கும் தெரிந்ததை இடத்திலே கூற விரும்புகிறேன். ஒரு வயதான தாயை ஒரு மகன் கவனித்து வந்தார். அவன் எப்படி கவனித்தான் என்றால், அந்த தாய்க்கு ஆகாரம் கொடுப்பதற்கு ஒரு அலுமினிய தட்டையும் தண்ணி குடிப்பதற்கு சிரட்டைகளையும் பயன்படுத்தி வந்தார். அந்த தாயிடத்திலிருந்து நோய்கள் தொற்றிவிடும் என்று அப்படி பராமரித்து வந்த அந்த வேளையிலே அந்த தாயின் தட்டை கழுவி வைத்து விடுவார்கள், அந்த சிரட்டையை தூர போட்டு விடுவார்கள். இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் அவர்களுடைய அந்த குழந்தை அந்த சிரட்டைகளை பறக்கி சேகரித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த தாயின் தகப்பனும், ஏனப்பா இதை சேகரிக்கா என்று கேட்டாரோ. அதற்கு அந்த பிள்ளை, இல்லையப்பா இது எனக்கு தேவைப்படும் என்று சொன்னாராம். ஏன் உனக்கு இது தேவைப்படுகிறது என்றாராம். அதற்கு, இல்லை, இன்னும் கொஞ்சம் நாட்கள் போன பின்பு நீங்களும் வயது சென்றவர்கள் ஆகிவிடுவீர்களே, அப்பொழுது இது உங்களுக்கு தேவைப்படும் அல்லவா, அதனால் நான் இதை இப்போதே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறேன் என்றாராம். ஆனால் அன்பான பிள்ளைகளை, நாம் எதை செய்கிறோமோ அதே நாம் பிள்ளைகளும் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைக்கிறதான அந்த வேளையில் அவருடைய தாயாரும் அவருடைய உறவினர்களும் சீசர்களும் இயேசுவின் மேல் பக்தியும் அன்பும் கொண்ட அநேக ஸ்திரீகள் இடத்திலே காணப்பட்டார்கள். ஆனால் அந்த கடைசி வேளையிலே அவருடைய சீசர்களில் யோவானை தவிர இடத்தில் யாரும் காணப்படவில்லை.
இயேசு தன் குடும்பத்துடன் 30 ஆண்டுகள் வாழ்ந்ததாக நாம் அறிகிறோம். 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். இந்த ஊழிய பாதையிலே அவர் தான் தேவ பிதா தனக்கு கற்பித்த அனைத்தையும் பிதாவின் சித்தப்படி நிறைவேற்றி தம்மையே மரணத்திற்கு சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நமக்கு அளித்தார். மரியாள் இயேசு பிறப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஸ்திரீகளுக்குள் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரியாளை போல பாக்கியம் பெற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வயிற்றிலே தன் பிள்ளையாக சுமந்து அதை வளர்த்து நம் உலகத்திற்கு ஒரு இரட்சகராக அளித்திருக்கிறார்கள். அதனால் மரியாவை போல பாக்கியம் பெற்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இந்த வேத வசனத்திலே அவர் ஸ்திரீயே என்று கூப்பிடுகிறார்களே, ஏன் அம்மா என்று கூப்பிடப்படக்கூடாதா என்று யோசிப்போம். ஸ்திரீயே என்று சொன்னார், அது ஒரு அவமானமான வார்த்தை அல்ல, ஒரு மதிப்பிற்குரிய வார்த்தை தான். அவர் எல்லோரையும் போல அவருடைய தாயையும் அவர் அன்பாக நேசிக்கிறவராக காணப்பட்டதை நாம் இதை தெரிந்து கொள்கிறோம். பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு வந்த தாயா தன் செல்ல மகன் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கும் நிலையில் தாங்கும் காணப்படுவதை கண்டு தாங்க முடியாத பாரத்துடனும் துக்கத்துடனும் சிலுவையின் அருகில் நின்று கொண்டிருக்கும் போதுதான் இந்த 3வது வார்த்தை, தாயே ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அந்த சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்றார். இப்பொழுது மரியாள் ஒரு விதவையாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மரியாளின் கணவன் யோசேப்பை குறித்து இந்த வேதத்தில் கூறப்படவில்லை. மூத்த மகனாகிய இயேசு தன் தாயை பராமரிக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு தன் அன்பான சீசனிடம் ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யூதருடைய ஆட்சி இருந்ததாம். அந்த ஆட்சியிலே பொற்பான் என்னும் காணிக்கை முறை ஒன்று இருந்ததாம். மார்க்கு 7:10-13 வரை வாசிப்போம். குர்பான் காணிக்கை என்றால் ஒருவன் தன் பெற்றோரை பார்க்காமல் அவர்களை தட்டி கழிப்பதற்கு பதிலாக ஒரு பெரிய தொகையை தேவாலயத்தில் கொண்டு வைத்து விடுவார்களாம். வைத்துவிட்டு தேவனே அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த பொறுப்பை தட்டி கழித்து விடுவார்களாம். ஆனால் இது யூதர் ஆட்சியில் இருந்தது. அந்த யூதர் தலைவர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் ஒரு பெருந்தொகை தேவாலயத்திற்கு வந்துவிடும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இதை கண்டிக்கிறார். மத்தேயு 7:12-13 மார்க் மார்க் 7:12-13. அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை கண்டிக்கிறார். அப்படி என்றால் இந்த காணிக்கையை வாங்கி கொண்டு அவர்கள் தங்கள் பெற்றோரை கவனிக்காமல் விட்டு விடுவார்களே என்று. ஆனால் இந்த பெற்றோரை கவனிக்க தவறுகிறவர்கள் இப்படி செய்து தட்டி கொலைத்துக் கொண்டே இருந்தார். இப்படியே நிலைமை போய்கொண்டிருந்தால் எல்லா பெற்றோர்களும் தேவாலயத்தில் கிடக்க வேண்டியதுதான். அதை கண்டிக்கும் விதமாக இயேசு கிறிஸ்து பரிசேயரையும் வேதபாரகரையும் கண்டிக்கிறார். இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர்கள் அவரை விசுவாசித்தார்கள். அதனால் தான் இயேசு தன் தாயை தன் சீசனிடம் ஒப்பு கொடுக்கிறார். சிலர் தன் பெற்றோரை சில பலனுக்காக பார்ப்பார்கள். சொத்து அல்லது பணம், பேங்க்ல ஏதாவது ரூபாய் கடந்தா பார்ப்பாங்க. சிலர் நம் பிள்ளைகளும் நம்மை பார்க்க வேண்டுமே, நாம் பார்க்காவிட்டால் நம் பிள்ளைகள் நம்மை பார்க்க மாட்டார்களே என்று சிலர் பார்ப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ
அப்படிப்பட்ட அவசியம் கிடையாது. ஆனாலும் அவர் தன் தாயை தன் அன்பான சீசனுடன் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தாயிடம் 3 முறை பேசியதாக நாம் வேதத்தில் அறிகிறோம். ஒன்று லூக்கா 2:49. எருசலேம் தேவாலயத்தில் அவர் பஸ்கா பண்டிகைக்கு சென்ற போது இயேசுவின் பெற்றோர் வீட்டுக்கு திரும்பிவிட்டார்கள். ஆனால் இயேசு அந்த 12 வயதிலே வேத பாடகரோடு பேசிக் கொண்டிருந்தார்களாம். வெளியே சென்ற பெற்றோர்கள் மகனை காணவில்லை என்று திரும்பி தேடி வந்து, என் மகனை இப்படி செய்தாய் என்று கேட்டபோது, நீங்கள் என்னை ஏன் தேடுகிறீர்கள்? பிதாவுக்கு அடுத்த நிலையில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். இது முதலாவது அவர் பேசின வார்த்தையாக கூறப்படுகிறது. இரண்டாவதாக கானா ஊரில் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது தாய் பேசிய போது, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று கூறியதாக பேசப்படுகிறது. யோவான் 19:26. இந்த சிலுவையில் தொங்குகிறது ஆனந்த வேலை. இந்த 3வது வார்த்தை, ஸ்திரீயோ அதோ உன் மகன் என்று அவர் பேசுவதாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னும் யாத்திரை ஆகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடிப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று கூறப்படுகிறது. நீதிமொழிகள் 23:25. உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வா. ஆம், தகப்பனையும் தாயை நாம் பராமரிக்கும் போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த சந்தோஷம் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். பிள்ளைகள் பெற்றவர்கள் நன்றாக கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துவார்கள், படிக்க வைப்பார்கள். நாம் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது என்று வளர்த்துவார்கள். ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்தவுடனே தன் சொந்த புத்தியினால் தன் சுயத்தினால் வாழ்ந்தோம் என்று சொல்லி பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் உழைத்த உழைப்பையும் மறந்து விடுகிறார்கள். நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று கூறப்படுகிறது. ஆம், அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் ஒரு ஒளியான இடத்திலே ஒரு பகலில் நம்ம நடந்து போகும்போது நம் கையில் இருக்கிற ஒளி அணைந்து போனால் நாம் இருக்கிற ஒளியை வைத்து நடந்து போவோம். ஆனால் இருளான சூழ்நிலையில் செல்லும் போது நம்மிடத்தில் இருக்கிற ஒளி அணைந்து போய்விட்டது என்றால் நம்மால் நடக்க முடியாது. அதே போலத்தான் பெற்றோரை அவமதிக்கிறவர்கள், பெற்றோரை கவனிக்காமல் விடுகிறவர்களுடைய சூழ்நிலைகளும் காணப்படும். நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று கூறப்படுகிறது. ஆம், நாம் இயேசு கிறிஸ்து இந்த வேதனையான சூழ்நிலையிலும் நம் வேதனை நமக்கு என்று இருந்து விடவில்லை. அவர் இந்த சூழ்நிலையில் தன் தாயை, தன் பொறுப்பில் இருக்கிற தாயை விட்டுவிடாதபடிக்கு தன் சிநேகிதனிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பிதாவின் சித்தப்படி நடந்து, பிதாவின் சித்தப்படி தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து, பிதாவின் சித்தப்படி மரணத்தை ஜெயித்து இன்று உயிரோடு இருந்து நம்மை கண்மணி போல் பாதுகாத்து பராமரித்து வருகிறார். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்குள்ள பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதும் இல்லை, அன்பு காட்டுவதும் இல்லை, அவர்களுக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை, கடைசி காலத்தில் அவர்களை பராமரிப்பதும் இல்லை. தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று இருந்து விடுகிறார்கள். பெற்றோர்களை அனாதை இல்லங்களிலோ தெருவிலோ விட்டு விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தன் மரண தருவாயில் கூட தன் தாயை விட்டு விடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் இயேசு காட்டிய வழியில் நடப்போம், நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.